hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா KineMasterல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. அப்பதான் நம்ம எப்படி ஈஸியா சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரத்துல எடிட் பண்ணி முடிச்சிரலாம். பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. இந்த வீடியோஸோட மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் வீடியோ கூட உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நீங்க வந்து ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து HD குவாலிட்டில பக்காவா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை எப்படி நம்ம எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். அதைவிட உங்களுக்கு இதைவிட நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் அப்படினா Sheeja Tech Official அப்படினு வெப்சைட் இருக்கு. அதை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஈஸியா நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதா உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி 1:1 க்கு இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதனால 1:1 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோல கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ்க்கு நம்ம வந்து 1:1 ரேஷியோ நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா பேக்ரவுண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ல நீங்க Black கலர் செட் பண்ணிக்கோங்க. வேற எந்த கலருமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த கலர்ஸ் பாத்தீங்க அப்படினா வந்து வேற ஒயிட் கலர் செட் பண்ணனும் அப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த வீடியோஸ்க்கு நம்ம Black கலரே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் மட்டும் நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு காணிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் மட்டும் செட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லேயர் அப்படின ஒரு ஆப்ஷன் மீடியம். இது நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இத வந்து நான் வந்து எப்படி கரெக்ட்டா செட் பண்றது அப்படினு சொல்றேன். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் செட் ஆயிருக்கும். இத நீங்க வந்து எப்படி கரெக்ட்டா செட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிராப்பிங் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணி வெச்சுக்கோங்க. கிராப் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா லைட்டா ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிளேஸ்ல கரெக்ட்டா தெரியணுமோ அந்த பிளேஸ் வரை நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே फ्रेंड्स, இந்த கார்னர்ல எல்லாம் Black கலர் தெரியாத மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிராப்பிங் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வச்சு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்கிரீன்ல வந்து கரெக்ட்டா அந்த ஃபேஸ் எல்லாமே தெரியாத மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு 1 டைம் டு 2 டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அந்த ஃபேஸ் வந்து கரெக்ட்டா இருக்குதா அப்படினு செக் பண்ணி பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இல்ல கரெக்ட்டா இல்ல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா வந்து கிராப்பிங் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து இத கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா செட் ஆகும். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஒரு நம்ம பார்டர் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இது இமேஜ் பாத்தீங்க அப்படினா பிக்ஸார்ட்ல உள்ள இமேஜ் தான். இத நம்ம வந்து கரெக்ட்டா நான் வந்து Black ஸ்கிரீன்ல செட் பண்ணிருக்கோம். பிளெண்டிங்ல போய் இத வந்து நீங்க ஸ்கிரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்ட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைட்டா ரொட்டேட் பண்ணி இதல வந்து கரெக்ட்டா செட் பண்ணனும். ஓகேவா, ஓகே फ्रेंड्स, இப்போ செட் பண்ணிட்டு கரெக்ட்டா ஜூம் பண்ணி இத வந்து செட் பண்ணுங்க. ஓகே, இத வந்து கரெக்ட்டா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம ஜூம் பண்ணி கரெக்ட்டா அந்த லைன்ல நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து செட் ஆயிருக்கு. இதையும் கரெக்ட்டா மூவ் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா மீடியா அப்படின ஒரு ஆப்ஷன். இந்த மீடியா ஆப்ஷன்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல அதாவது பின்னொரு இமேஜ் வந்து வீடியோஸ்க்கு கரெக்ட்டாட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ண இந்த இமேஜை வந்து செட் பண்றேன். ஓகே, இந்த இமேஜை வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16:9 ரேஷியோல தான் நான் வந்து கரெக்ட்டா இது பண்ணிருக்கேன். நீங்க வந்து லைட்டா ரொட்டேட் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா வந்து இல்ல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படினா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா வீடியோ செட் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா அந்த 3 டாட் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு கரெக்ட்டா வந்து வீடியோஸ் வந்து செட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட்டா செட் பண்ணிருக்கோம். ஓகே फ्रेंड्स, இதையும் நம்ம வந்து கரெக்ட்டா மூவ் பண்ணி வெச்சுக்கலாம். ஒரு சிம்பிளான வீடியோ தான் फ्रेंड्स இந்த வீடியோ. நெக்ஸ்ட் நம்மளோட லோகோ தான் ஆட் பண்ண போறோம். அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படினா பார்டர் இமேஜ் வேணும் அப்படினா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபேவரட்ல Sheeja Tech Official அப்படினு தான் செட் பண்ணிருக்கேன். இதுல நான் வந்து செட் பண்றேன். பிளெண்டிங்ல போய் ஸ்கிரீன் செட் பண்ணிட்டு இதுல வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து கம்மியா வச்சுக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 78 80 அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதல செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்லயும் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர்ஸ் வந்து கரெக்ட்டாவும் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை மூவ் பண்ணி வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பார்டர் இமேஜை செட் பண்ணிடலாம். ஃபேவரட் அந்த ஆப்ஷன்ல பார்டர் இமேஜ் இது வேணும் அப்படினா மட்டும் பார்டர் இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம்.
இப்போ நம்ம டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி ஒரு வீடியோவை நம்ம சிம்பிளாக வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். சாங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த சாங்ஸ் வந்து வேண்டாம், எனக்கு வந்து வேறு சாங்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோவோட சாங்ஸை பார்த்திங்க அப்படின்னா 0 ஆக்கி வச்சுட்டு ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோல்டரில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியோ சாங்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோ சாங் இல்லை என் வீடியோவாக தான் இருக்குது அப்படின்னா வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சாங்கை வந்து செட் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த கரெக்டாக அந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா கூட கரெக்டாக சாங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாங்ஸு எல்லாமே நேம் எல்லாமே பார்டர் இமேஜ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண தான் போகிறோம். ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை யாரெல்லாம் லாஸ்ட்டாக வாட்ச் பண்ணிங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லிரிக்ஸ் வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.